பாஜகவின் நெருக்கடியால் ஓபிஎஸ் எடுத்த அதிரடி முடிவு. கூட்டணியில் கலேபரம். மக்களவை பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணி முடிவு செய்யப்பட்டு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பாஜக தலைமையின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இழுபறி நீடித்து வருகிறது. பாஜக தலைமை தாங்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கும் வகித்துள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் ஓபிஎஸ் அணிகளுக்கு தொகுதி பங்கீடு இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. இந்நிலையில் இன்று காலை ஓபிஎஸ் அணியினர் சார்பில் நடைபெற்ற நிர்வாகிகள ஆலோசனை கூட்டத்தில் ஓபிஎஸ்க்கு மரியாதை தராத பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஓபிஎஸ் அணியின் அரசியலாலோசகர் பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதால் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது. இதற்கிடையே ஓபிஎஸ் நாளை காலை 10 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பாஜக கூட்டணியில் போட்டியிடுவதா, ஆதரவு மட்டும் தெரிவிப்பதா என்பது குறித்து அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போது தாமரை சின்னத்தில் போட்டியிட்டால் 3 தொகுதிகள், தனிச்சின்னத்தில் போட்டியிட்டால் 1 தொகுதிதான் என பாஜக நிபந்தனை விதித்ததால் ஓபிஎஸ் அணியினர் அதிருப்தியிலுள்ளனர். ஆனால் பாஜக தலைமையிலான கூட்டணியில் தனிச்சின்னத்தில் போட்டியிடவே ஓபிஎஸ் விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதிமுகவை திட்டமிட்டு பலவீனப்படுத்த பாஜகவும் ஓபிஎஸ்ஸும் சேர்ந்துதான் ஆரம்பத்திலிருந்தே இந்த வேலையை செய்து வருகிறார்கள். இவர்களுக்கு இந்த தேர்தலில் தமிழக மக்கள் நல்ல பாடம் புகட்டுவார்கள் என அதிமுகவினர் தெரிவிக்கின்றனர்.